ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் நலமாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறோம். நல்ல உணவு உட்கொள்ள வேண்டும், தேவையான உடற்பயிற்சி வேண்டும், ஒருவேளை நோயுற்றால் மருத்துவரிடம் சென்று தகுந்த சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி பல்வேறு விதங்களில் உடல் நலத்தின் மீது அக்கறை காட்டுகின்றோம். அதைவிட மிக முக்கியமான ஒன்று, இறைவனோடும் அயலாரோடும் நம்முடைய உறவு சரியாக இருக்குமாறு பார்த்து கொள்வது. ஏனென்றால் மன்னிக்காதவர்களுடைய, ஆண்டவருடைய, அடுத்தவர்களுடைய மன்னிப்பை வேண்டாதவர்களுடைய வாழ்க்கை நலமாக அமைந்துவிட முடியாது. இன்றைக்கு முதல் வாசகமாக மீகா இறைவாக்கினர் நூலின் கடைசி அதிகாரத்திலிருந்து வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவரின் கோபத்தோடு தொடங்கிய இந்த நூல் அவருடைய இரக்கத்தை அறிக்கையிட்டு முடிவு பெறுகின்றது. நம் எல்லாருக்கும் நம்பிக்கை அளிக்கின்ற, ஆறுதல் அளிக்கின்ற, புது வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு பகுதியை இன்றைக்கு வாசிக்க கேட்கிறோம். கடவுளின் இரக்கத்தை புகழ்ந்து பாடுகின்ற இந்த பகுதி, கடவுளின் மன்னிப்பை வேண்டுகின்ற இந்த பகுதி, கடவுள் எப்போதும் தன் மக்களுக்கு பிரமாணிக்கமாயிருக்கிறார், அவர்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார், அவர்களை மன்னிக்க தயாராயிருக்கிறார் என்பதை அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. ஆண்டவரே, மீண்டும் எங்களுடைய முந்திய நிலைக்கு எங்களை கொணர்ந்தருளும் என்று கேட்பது போல இந்த 7ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம் ஒரு மன்றாட்டை ஆண்டவர் முன் வைக்கின்றது. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே, முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும் என்று ஒரு வேண்டுதல். இந்த பகுதிக்கு பொருள் இதுதான். ஆண்டவரே, எங்கள் பாவங்களினால் நாங்கள் தனிமையாக இருக்கிறோம், நிம்மதியை இழந்துவிட்டோம், வளமையே இல்லை, ஒரே வறட்சி. மீண்டுமாக எங்களை மன்னித்து செழுமையாக எங்களை வாழச் செய்யும் என்று கேட்பதாக அமைகின்றது. அதற்கு ஆண்டவர் அளிக்கின்ற பதில் என்ன? 7ஆம் அதிகாரம் 15வது வசனம், எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் உங்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் என்கின்றார். எத்தனை புதுமைகள் ஆண்டவர் செய்தார்! அந்த மக்களுக்கு விடுதலை வழங்கிய போது செங்கடலை 2ஆக பிளக்கச் செய்தார். அதைத் தொடர்ந்து பாறையிலிருந்து தண்ணீர், வானிலிருந்து மன்னா, காடைகள், எத்தனையோ பகைவர்கள் மீது அவர்களுக்கு வெற்றியும் கூட. ஆண்டவருடைய வல்ல செயல்களை என்னென்பது? அதே ஆண்டவர் செய்யக்கூடிய மிக பெரிய வல்லமையுள்ள செயல், பாவத்தால் அவரை பிரிந்து தண்டனைக்கு ஆளாகியிருக்கின்ற அந்த மக்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் புது வாழ்வு வாழ வழிகாட்டுவதுதான். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு என் வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் என்கின்றார். பிரியமானவர்களே, யாருமே மனம் தளர்ந்து விட வேண்டாம். ஆண்டவரே இரக்கமாயிரும் என்றுதான் திருப்பலியின் தொடக்கத்தில் மும்முறை வேண்டி ஆண்டவருடைய மன்னிப்பை கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிக்கின்றார். அதே ஆண்டவரை நோக்கி இந்த சூழ்நிலையில், ஆண்டவரே எங்களை மன்னித்தருளும், எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று தொடர்ந்து கேட்போம். அவருடைய வியத்தகு செயலை காண்போம், அவருடைய மன்னிப்பை அனுபவிப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. இதை தொடர்ந்துதான் இன்றைக்கு மீகா இறைவாக்கினர் நூலின் கடைசி 3 வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 3 வசனங்களும் யோனா இறைவாக்கினர் நூலோடு இணைக்கப்பட்டு யோம் கிப்போர், டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதாவது பரிகாரத்தின் நாளின் பிற்பகலில் வாசிக்கப்படும். இந்த 3 வசனங்களும் ரோஸ் ஹஷானா என்கின்ற புத்தாண்டு அன்று பிற்பகலில் பக்தி நிறைந்த
ஒவ்வொரு யூதராலும் சொல்லப்பட வேண்டும். அவ்வாறு சொல்லும்போது அவர்கள் ஒரு ஆற்றுக்கோ அல்லது நீரோடைக்கோ சென்று தங்கள் பாவங்களை முற்றிலுமாக தூக்கி எறிவதன் அடையாளமாக தங்கள் ஆடையில் இருக்கின்ற பைகளை வெறுமையாக்கிக் கொண்டே சொல்ல வேண்டுமாம். இந்த 3 வசனங்களில் ஆண்டவருக்கு எதிராக நாம் செய்ததை குறிக்க 3 வார்த்தைகள்: குற்றம், தீச்செயல், பாவம். இவையெல்லாம் நம்மை விட்டு அகன்று போவதை குறிக்க 4 வார்த்தைகள்: பொறுத்தல், மன்னித்தல், மிதித்து போடுதல், எரிந்து விடுதல். இரக்கம் காட்டுவதில், மன்னிப்பதில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார் என்ற கேள்வியோடு இந்த பகுதி தொடங்குகிறது. இந்த கேள்விக்கு பதில் என்ன? யாருமே அவரை போல இரக்கம் காட்ட முடியாது, மன்னிக்க முடியாது என்பதுதான். பரிகார நாளின் பிற்பகலில், புத்தாண்டின் பிற்பகலில் அன்றைக்கு யூதர்கள் அறிக்கையிட்டது போல இக்கட்டான இந்த நாட்களில் நாமும் இந்த வார்த்தைகளில் ஆண்டவருடைய இரக்கத்தை அறிக்கையிட்டு அவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். நமக்கு புது வாழ்வு கிடைக்கும். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். பிரியமானவர்களே, இரக்கம் நிறைந்த ஆண்டவர் நம் பாவங்களையெல்லாம் மன்னிப்பாராக. நம்முடைய தீச்செயல்களை மிதித்து போடுவாராக. அவை அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவாராக. நம் எல்லாரையும் பொறுத்து விடுவாராக. உண்மையாகவே இரக்கத்தை அனுபவித்தவர்கள், மன்னிக்கப்பட்டு புது வாழ்வு தொடங்குகிறவர்கள் ஆண்டவரோடு நெருக்கமான உறவினராக இணைகின்றார்கள். அவருடைய தாயாக, சகோதர சகோதரிகளாக ஒரு புதிய உறவு கொள்கிறார்கள். அன்றொரு நாள் ஆண்டவர் மக்கள் கூட்டத்தோடு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த செய்தி ஆண்டவரிடம் அறிவிக்கப்படுகிறது. எதற்காக அவர்கள் வந்தார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அவருடைய சகோதரர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவரிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று. மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், அவர் மதிமயங்கிவிட்டார் என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். எனவே எப்படியாவது அவரை காண வேண்டும், அவருக்கு போதுமான உதவி செய்ய வேண்டும் என்று கூட வந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் பரிசேயர்கள் மற்றும் சில மக்கள் தலைவர்கள் அவரை எப்போது கொல்லலாம் என்று சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை கூட கேள்விப்பட்டிருந்திருப்பார்கள். ஆண்டவருடைய பாதுகாப்புக்காக, உடல் நலத்துக்காக, அவருடைய நன்மைக்காக அவர்கள் தேடி வந்திருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு ஆண்டவருடைய பதில் என்ன? என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்ட அவர், என் தாயும் சகோதரர்களும் இவர்களே என்று சீடர்கள் பக்கம் கையை நீட்டி காண்பிக்கின்றார். விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்கின்றார். ஆண்டவரே, இது உமக்கு நேராது என்று சிலுவையிலிருந்து தடுக்க பார்த்த பேதுருவை ஆண்டவர் கடிந்து கொண்டது போல ஒரு விதத்தில் தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய நற்செய்தி பணிக்கு தடையாயிருப்பதற்காக குறுக்கிடுகிறார்களோ என்று கூட ஆண்டவர் இவ்வாறு கூறியிருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, ஆண்டவருக்கு தெரியும் தாயினுடைய அருமை, உறவுகளின் பெருமை. விண்ணகத்தில் உள்ள தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற முழுமனதாக
தன்னையே அர்ப்பணித்த அந்த தாய் தன்னை உதரத்தில் தாங்கியதால் தாயாவதை விட இறை வார்த்தையை உள்ளத்தில் நம்பியதால் தாயானார் என்று ஆண்டவர் அறிக்கையிடுகிறார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று இறைவனின் விருப்பத்துக்கு பணிந்தவராயிற்றே அந்த அன்பு தாய். அந்த தாயின் மீது அக்கறை கொண்ட அவர்தான் யோவானிடம் சிலுவையிலே தொங்கும்போது அவரை ஒப்படைத்தார். அதே தாய் அந்த சிலுவை அடியில நம் எல்லாரையும் பிள்ளைகளாக பெற்றெடுக்குமாறு செய்தார். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வரையுள்ள வசனங்கள். அந்த தாயோடு ஒன்றிணைந்து எல்லா சகோதரர்களும் இறைவனில் நம்பி ஜெபிக்கச் செய்தார். தூய ஆவிக்காக காத்திருக்கச் செய்தார். அவருடைய வல்லமையால் நிரப்பப்படச் செய்தார். ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்தில் ஏற்று தியானித்து அதன்படி வாழ்ந்த நம் அன்பு தாய் அன்னை மரியாளின் மாதிரியை பின்பற்றி இறைவனின் இரக்கத்தை நாம் அனுபவித்து நலமாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை இரக்கமே உருவான நம் அன்பு தெய்வத்தை உற்று பார்ப்போம். இன்றைய பதிலுரை பாடலாக கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடல் 85 மனநிலையில் மீண்டுமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றி கொள்ளும். என்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். உம் மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளித்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய நெருங்கிய உறவினராவது உண்மையாகவே அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வதால், கடவுளுடைய விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவதால் என்பதை உணர்ந்து நம் புதுவாழ்வு பயணத்தை தொடர்வோம். ஆமேன்.